ஒரே நைட்ல ஏஞ்சலினா ஜோலியா மாறி முன்னணி ஹீரோயின்ஸையே பயமுறுத்தின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மீரா ஜாஸ்மின். லிங்குசாமி இயக்கிய ரன் படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு மலையாள ஹீரோயின் தான் இந்த மீரா ஜாஸ்மின். ஆனா ரன் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா இவங்க தான் அடுத்த சிம்ரன் அப்படின்ற பட்டத்தையே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் இவங்கள கொண்டாடினாங்க. 2000 காலகட்டத்தில் மாடர்ன் ட்ரெஸ்னாலும் சரி, ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னாலும் சரி, ரெண்டுக்குமே கச்சிதமா பொருந்திய ஒரு நடிகை அப்படின்னா அது மீரா ஜாஸ்மின் தான். உண்மையாவே தாவணி போட்ட தீபாவளியா தான் இவங்க தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டு இருந்தாங்க. மீரா ஜாஸ்மின் ரன் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவோட எல்லா முன்னணி நடிகர்களும் எங்களோட அடுத்த படத்துல மீரா ஜாஸ்மினை கமிட் பண்ணுங்க அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனியா அகர்வால். 2004ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்துல வெளிவந்த 7G ரெயின்போ காலனி படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள இவங்க அறிமுகமாகறாங்க. 7G ரெயின்போ காலனி என்னைக்குமே ஒரு எவர்கிரீனான மூவி தான். திகட்டாத திரைக்கதையோட யதார்த்தமான காதல் கதையை வலிமிகுந்த உணர்வோட முடிச்சு வச்சிருப்பாரு செல்வராகவன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சோனியா அகர்வாலோட தாக்கம் நம்ம எல்லாரோட மனசுலயும் கண்டிப்பா இருக்கும். இதை இப்போ ஒரு ரீவாட்ச் போட்டாலும் சோனியா அகர்வாலோட கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா உருவாக்கும். அவங்க அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சோனியா அகர்வாலோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணி ஒரு கட்டத்துல யங்ஸ்டர்ஸோட கனவு கண்ணியா வலம் வந்துட்டு இருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் பல்லவி. மலையாளத்துல பீட்டர் அல்போன்ஸ் இயக்கிய பிரேமம் படத்துல நிவின் பாலிக்கு ஜோடியா 3 ஹீரோயின்கள் இருந்திருந்தாலும் எல்லாரையுமே கொள்ளை கொண்டு திரும்ப திரும்ப பார்க்க வச்சது மலர் டீச்சரான சாய் பல்லவி மட்டும்தான். பிரேமம் படம் பார்த்துக்கிட்டு நமக்கு மலர் டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்க மாட்டாங்களா, நமக்கு சாய் பல்லவி மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லா பசங்களும் ரொம்ப ஏங்கி போய் இருந்தோம். இதுக்கப்புறமா சாய் பல்லவிக்கு தொடர்ந்து ஏறுமுகம் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 இண்டஸ்ட்ரியிலுமே சும்மா வேற லெவலா கலக்கிட்டு இருக்காங்க. நயன்தாரா, த்ரிஷா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ்னு நிறைய முன்னணி நடிகைகள் இருந்தாலுமே சாய் பல்லவிக்கு தான் இப்போ ஃபேன் பேஸ் அதிகமாயிட்டே போகுது. அமரன் படத்துக்கு அப்புறமா 300 கோடி கிளப்லயும் அவங்க இணைஞ்சிட்டாங்க. அவங்க நடிப்புல தான் அப்படின்னு பார்த்தா டான்ஸ்லயும் சும்மா பட்டையை பெருக்கிற அளவுக்கு சிம்ரனுக்கே டஃப் கொடுக்கறாங்க. இன்னும் ஒரு 5-10 வருஷம் போச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையா மாறிடுவாங்க போல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எமி ஜாக்சன். இங்கிலாந்துல இருந்து இறக்குமதியான எமி ஜாக்சன் தமிழ் சினிமாவோட ஐகானிக்கான படமான மதராசப்பட்டினத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எமி ஜாக்சனுக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல அவங்களோட ஆக்டிங் பார்க்கும்போது அப்படியே கண் கலங்கி போயிருவோம். அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா தங்க மகன், தாண்டவம், சங்கரோட ஐ, எந்திரன் 2.0 அப்படின்னு அவங்க நடிச்ச எல்லா படங்களுமே முன்னணி ஹீரோக்கள் கூட மட்டும்தான். அதுக்கப்புறமா ஃபீல்ட் அவுட் ஆகி ரொம்ப வருஷம் சினிமா பக்கம் ஆளையே காணோம். குடும்ப குட்டின்னு செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு அருண் விஜயோட மிஷன் படத்துல நடிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.